ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோல்டிங் பண்ணுறதுக்கு சூப்பரான 2 கரன்சி பேரை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கரன்சி எப்படி அனலைஸ் பண்ணுறது அண்டு அந்த ட்ரேடை வந்து எப்படி பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் நான் வந்து கிளியராக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜிபிபிஜேபி பேர் எடுத்துக்குவோம். நான் வந்து ஜிபிபிஜேபி அண்ட் யூஎஸ்டிஜேபி வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் ஜிபிபிஜேபி பேர் எடுத்துக்கிறேன். அது எப்படி அனலைஸ் பண்ணுறது சொல்லுவோம். ஓகேங்களா, நான் வந்து ஃபுல் சார்ட் வச்சுட்டு இப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன இருக்குது, மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷன்ஸை சுற்றிட்டு இருக்க மாதிரி நமக்கு வந்து தெரியுது. பார்த்தாவே தெரியும் கிளியராக வந்து ஒரு கன்சால்டேஷன், அதாவது ஒரு லாங் ரேஞ்சில் சுற்றிக்கிட்டு இருக்குது. அண்டு நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் கரண்ட் மார்க்கெட்டுக்கு மேலே இருக்க மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் ஜோன்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ கரண்ட்டாக இந்த ரேஞ்சில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா இதுக்கு மேலே இருக்க மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் ஏரியாஸ். ஓகேங்களா, அப்போ நம்ம இதை வந்து மார்க் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட் நான் வந்து லைன் எடுத்து இந்த இடத்த நான் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். இதை வந்து கலர் வந்து ஆரஞ்சு கலர் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, அண்டு இதை வந்து பாக்ஸாக வந்து மார்க் பண்ணிக்குவோம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பர்டிகுலராக அந்த ஏரியாஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம போய்ட்டு என்ட்ரிஸ் எடுக்கலாம். அதுக்காகத்தான் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சுனாவே நமக்கு வந்து போய் என்ட்ரிஸ் எடுத்துருவாங்க. சப்போஸ் ஃபேக் பிரேக் அவுட்டாக கொடுத்துரும். அதனால் அந்த ஜோன்ஸே ஃபுல்லாக மார்க் பண்ணிக்குவோம். ஓகேங்களா, இப்போ இது வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு, ரெசிஸ்டன்ட் ஜோன்ஸாக மாறிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சப்போர்ட் ஜோன்ஸை வந்து பார்க்கணும். சப்போர்ட் ஜோன்ஸ்னு பார்த்தா கரண்ட் மார்க்கெட் இங்கே இருக்குன்னா அது கீழே இருக்க மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் ஜோன்ஸ் எல்லாமே நமக்கு என்ன சொல்லணும், சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா, அப்படி பார்த்தா நமக்கு இந்த ரேஞ்சஸில் நமக்கு வந்து சப்போர்ட் இருக்குது, அடுத்து இங்கே இருக்குது. ஓகேங்களா, நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த கீழே இருக்க இந்த ரேஞ்சஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மார்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நம்ம வந்து ஃபஸ்ட் லைன் எடுத்துக்குவோம். லைன் எடுத்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த ஜோன்ஸை அப்படியே கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல ஜோன்ஸாக என்ன பண்ண போகிறோம், மார்க் பண்ண போகிறோம். அப்போ இது சப்போர்ட் ஜோன், இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன். மார்க்கெட் என்ன பண்ணோம், சப்போஸ் இந்த ஜோன்ஸை வந்து என்ன பண்ணுச்சுன்னா ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து இதுவரையும் வரக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ஸ்ட்ராங் ஜோன் இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம இந்த ரிஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணிப்போம். இங்கே இருக்குது எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரில் ரிஜெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நல்லாவே என்ன சொல்ல பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது, மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிருக்கு. அடுத்து இங்கே இருக்குது ரிஜெக்ஷன்ஸ். அடுத்து எந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக புல் பேக் ஆன ஏரியாஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு வந்து ஆல்ரெடி அப் சைடு வந்து 2 ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு ஒரு என்ன பண்ணிருச்சு, கீழே வந்துருச்சு. கீழே வந்துட்டு திரும்ப என்ன பண்ணியிருக்கு, புல் பேக் ஆகிட்டு 3வது ரிஜெக்ஷன் என்ன பண்ணிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஐடியா எப்படின்னா நம்ம எடுக்க போகிறது அப்படின்னா இங்கேருந்து ஃபாலிங் கொடுக்கும்போது நம்ம வந்து என்ட்ரிஸ் எடுக்க போகிறோம். ஆல்ரெடி நமக்கு வந்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம தாராளமாக போய்ட்டு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கு, அடுத்த ஒரு ரிவர்சல் கொடுத்து திரும்ப இங்கே போய்ட்டு ரிவர்சல் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, நம்ம வந்து தாராளமாக இனிமேல் என்ட்ரிஸ் எடுக்கலாம். இந்த ரேஞ்சில் இருக்க இங்கே வந்து மைனராக ஒரு சப்போர்ட் ஏரியா இருக்குது. இந்த சப்போர்ட்டை மட்டும் மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக செல்லிங் வந்து போகலாம். அப்போ செல்லிங் போனோம் அப்படின்னா நமக்கான டார்கெட் வந்து இங்கே இருக்க அந்த சப்போர்ட் ஏரியா வரையும் கிளியராக போகும். அப்போ நமக்கு டோட்டல் டார்கெட் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். இங்கேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 4000 பாயிண்ட்ஸ் வரை நம்ம வந்து தாராளமாக புக் பண்ண முடியும். ஓகேங்களா, சூப்பரான என்ட்ரி இது, பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து எப்படின்னு பார்த்துக்குவோம். ஸ்டாப் லாஸ் வந்து அதே தான். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல நம்ம என்ட்ரிஸ் எடுக்கிறோம் அப்படின்னா டார்கெட் வந்து இந்த சப்போர்ட் ஏரியா வரையும் வச்சுக்குவோம். ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே இருக்க இந்த மேலே இருக்க இந்த ரிஜெக்ஷன்ஸ்க்கு கொஞ்சம் மேலே வச்சுக்கோம், கொஞ்சம் பாயிண்ட்ஸ் விட்டு வச்சுக்கோம். ஏன்னா விக் வந்து கொடுத்துட்டு திரும்ப ரிவர்சல் கொடுக்குறக்கும் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ரிவர்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த என்ட்ரியை வந்து கட் பண்ணிட்டு வெளியாக வராமல் இருக்கிறதுக்கு ஸ்டாப் லாஸ் இந்த ஏரியாவில் நமக்கான என்ட்ரி இந்த இடத்துல இருக்க மைனஸ் சப்போர்ட் பிரேக் ஆகும்போது என்ட்ரிஸ் எடுக்கணும். டார்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரையும் கிளியராக நமக்கு வந்து வரும். அதே மாதிரி நமக்கு வந்து இந்த இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாஸ் இருக்குது. என்ன பண்ணால் இங்கே இருக்குது, அடுத்த இந்த இடத்துல இருக்குது. ஸோ நமக்கு என்ன பண்ணணும், இந்த ஒவ்வொரு தடவையும் இந்த ஏரியாஸ் வரும்போது என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு நமக்கு வந்து மார்க்கெட்டில் பர்ஃபார்ம் பண்ணணும், ஃபால் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இப்படி நம்ம வந்து மார்க் பண்ணலாம். அப்போ இல்லைனா ஃபிபோ டூல் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் வந்து அதையும் மார்க் பண்ணிக்கலாம். இருங்க நான் வந்து வச்சு காட்டுறேன். ஃபிபோ ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் கொடுத்துருக்குங்களா, இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல அந்த டாப் ரிஜெக்ஷன்ஸ்லேருந்து கொடுத்தோம் அப்படின்னா இதுலேருந்து எது வரையும் வரும் அப்படின்றத காட்டிடும். ஆல்ரெடி வந்து 0.236 அந்த லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்சஸில் இருக்குது.
ஓகேங்களா. கரெக்டாக கிளியராக இந்த ரேஞ்சை காட்டுது. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான், நம்ம இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொன்னோம். அதான் 0.5, அதான் 50% ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லுவோம் தெரியுங்களா, அந்த லெவல். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 0.618 இந்த மாதிரி லெவல்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்து இப்படியே வந்து உங்கள் லெவல்ஸை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் வந்து திரும்ப கரெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபிபோ ரீட்ரேஸ்மெண்ட் லெவலை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா. மேனுவலாக வந்து வரைய தெரில அப்படின்னா அந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ட்ரேட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சொன்ன என்ட்ரி இதுதான். நம்ம வந்து டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சாச்சுன்னு பார்த்துட்டோம். டோட்டல் டார்கெட் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டோம். இப்போ சின்னதாக ஒரு லாட் சைஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். சப்போஸ் நீங்கள் பெரிய லாட்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க அந்த வந்து கான்ஃபிடென்ட்டாக அந்த ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ண முடியாது உங்களால். ஸோ அதனால் சின்ன லாட் சைஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து USDJPY பேர். ஓகேங்களா. USDJPY பேர் எடுத்துக்கும். அதுலேயும் ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரக்சரை வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து 4 hour. நெக்ஸ்ட்டு வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் போய்க்குவோம். ஓகேங்களா. இப்போ GBBJPY வந்து 4 hours. ஓகே, நல்ல ஒரு கிளியரான வியூ இருக்குது, பார்த்துக்குங்க. சாரி, 1 minute போயிட்டேன். 1 minute தான் போயிட்டு விழுகுது சார்ட்டு. இப்போ நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சிட்டோம். டெய்லி டைம் ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் இங்கேருந்து புல் பேக் ஆகிட்டு போயிருக்கு. ஓகேங்களா. நமக்கு இந்த புல் பேக் ஆகிலேருந்து இங்கேருந்து இது வரையும் போனதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு போயிருக்கு. அந்த ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ ஸ்ட்ரக்சரோட போயிருக்கு. இந்த ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோஸை வந்து மாறு பண்ணோம் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேட்டர்ன் வந்து வருது. இது இப்போ என்ன பேட்டர்ன் அப்படின்னா நமக்கு வந்து படிச்சிருப்போம். நம்ம வந்து சேனல் பேட்டர்ன்ஸ் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ ஸ்ட்ரக்சர்ஸில் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் தான் வரும். அந்த சேனல் பேட்டர்ன்ஸ் தான் ஃபார்மேஷன் ஆகும். நம்ம வந்து கிளியராக பார்க்க முடியும். இதான் அந்த பேட்டர்ன். நமக்கான ரிஜெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிளியராக இருக்குது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ட்ராப் பண்ணுறீங்கன்னா அப்படின்னாலும் அந்த ரிஜெக்ஷன்ஸ்லாம் வந்து மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, பார்க்கவும் நல்லா இருக்கும். அதே மாதிரி நமக்கும் ஓரளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு குத்துமதிப்பாக ஒரு ட்ரேட் எடுக்கிறத விட நம்ம அந்த சார்ட்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து டீட்டெயில்ஸை வந்து ஆட் பண்ணிக்கங்க. அதான் நமக்கு வந்து மோர் வேல்யூஸ் வந்து கொடுக்கும். இப்போ நமக்கு வந்து இங்கேலாம் ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கேலாம் ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலும் இந்த மாதிரி அந்த சார்ட்டில் என்னென்ன பேசிக்ஸ்லாம் வந்து ஆட் பண்ண முடியுமோ, இப்போ சப்போர்ட்னா இது, ரெசிஸ்டன்ஸ்னால் இது, டார்கெட் எங்கே வைக்க போகிறோம், ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்க போகிறோம், இதெல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து வெறும் இண்டிகேட்டர்ஸாக யூஸ் பண்ணி அப்படின்னால உங்களுக்கு வந்து லெஸ் கான்ஃபிடன்ஸ் தான் கொடுக்கும். அதே மாதிரி வெறும் சார்ட்டை மட்டும் ட்ராப் பண்ணிவிட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு லெஸ் கான்ஃபிடென்ட்டாக தான் கொடுக்கும். அதனால் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ்லாம் வந்து மார்க் பண்ணுங்கள். அதோட நேம்ஸ்லாம் வந்து அங்கேலாம் ரைட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் வந்து என்ன பண்ணும், பூஸ்ட் பண்ணும். இப்போ பேட்டர்னுக்குள்ள வந்துடும். பேட்டர்ன் என்ன பண்ணியிருக்கு, இந்த ரேஞ்சஸில் வந்து நமக்கு என்ன பண்ணிருந்துச்சுன்னா பிரேக் பண்ணிருந்துச்சு. ஓகேங்களா. பிரேக் அவுட் பண்ணிட்டு இப்போ ரிவர்சல் கொடுத்துட்டு திரும்ப என்ன பண்ணியிருக்கு, ரிவர்சல் கொடுத்துருக்கு. ஓகேங்களா. இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கு, ஃபால் ஆகிட்டு இருக்குது. சப்போஸ் நம்ம சேனல் பேட்டர்னை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த லோ வரையுமே நமக்கு வந்து வரக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் அவ்வளோ அதெல்லாம் வேணாம். நம்ம வந்து ஒவ்வொரு ஏரியாஸ் வரையும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ இங்கேருந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னா இந்த ரேஞ்சஸ், அடுத்து இங்கேருந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னா இந்த ரேஞ்சஸ், அப்படி வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறோன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. இப்போ நமக்கு வந்து இந்த பேட்டர்னுக்குள்ளே வந்துடுவோம். இங்கே வந்து சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்குவோம். ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்சஸில் இருக்குது. இங்கேருந்து நம்ம வந்து இதையும் ஜோன்ஸாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த இடத்துல இருக்க ரெசிஸ்டன்ஸில் வந்து மல்டிபிள் டைம் ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, பட்டு ரிவர்சல் கொடுத்துருச்சு. ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த பெரிய பிக்கு வந்து என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக ரிஜெக்ட் ஆகுது, செல்லர்ஸ் வந்து உள்ளே வந்துட்டாங்க அப்படின்றத மீன் பண்ணுது. அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்க. இந்த மாதிரி சடனாக வந்து பெரிய பிக் கொடுத்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ட்ரேடை வந்து கட் பண்ணுறது நல்லது. ஆப்போசிட்டில் போகும்போது இது வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எங்கே வரை இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரேஞ்ச் வரையும் நமக்கு வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. பார்த்தா அப்படின்னா தெரியும். இந்த இடத்துல மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன், இங்கே ரிஜெக்ஷன், இங்கே ரிஜெக்ஷன், இங்கே ரிஜெக்ஷன். இது ஒரு ஸ்ட்ராங்கான ஏரியாவாக என்ன பண்ணுதுன்னா ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ரேஞ்ச் வரையும் என்ன பண்ணோன்னா மார்க்கெட்
கண்டினியூவாக ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இந்த ட்ரேடை எப்படி பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வந்து செல்லிங்க்கான இது வச்சுருவோம். இங்கே என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்றைக்குமே ரிஜெக்ட் ஆகுது அது அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கேண்டில் தான் போய்ட்டு என்ட்ரிஸ் எடுக்கணும். அதுதான் ஒரு நல்ல ஒரு என்ட்ரியாக வந்து அமையும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ஸ்டாப் லாஸ் வந்து அந்த விக்குக்கு மேலே வைக்கலாம், கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து விட்டு வைக்கலாம். என்ட்ரி வந்து செகண்ட் கேண்டில். ஓகே, இப்போ டார்கெட் எது வரைக்கலாம்னா அந்த ஜோன்ஸ் வரையும் வைக்கலாம். ஆல்மோஸ்ட் நமக்கு என்ன பண்ணுதுன்னா 5700 பாயிண்ட்ஸ் வரையும் ப்ராஃபிட்ஸை வந்து புக் பண்ண முடியும். 573 பிப்ஸாக நீங்கள் சொன்னாலும் சரி, பாயிண்ட்டாக சொன்னாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். ஓகேலாம், அதையும் பார்த்துக்குங்க. நம்ம வந்து கிளியரான ஒரு என்ட்ரி இப்போதைக்கு ஜிபிபிஜேபி அண்ட் யூஎஸ்டிஜேபியில் இதுதான், ரெண்டுமே செல்லிங் தான். ஏன்னா நம்ம வந்து ரெண்டுமே சேம் சைடு தான் வந்து ஜேபி பேசுனால சேம் சைடு தான் மூவ்மெண்ட் கொடுக்கும். ஒன்று மெதுவாக கொடுக்கும், ஒன்று கொஞ்சம் வேகமாக கொடுக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும் தவிர ரெண்டும் வந்து ஒரே டிரெக்ஷனில் தான் போகும். சப்போஸ் நீங்கள் வந்து ஆப்போசிட் டிரெக்ஷனில் போகும் அப்படின்னு நினச்சி ஆர்டர்ஸ் வந்து மாற்றி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எஸ்எல் ஹிட் ஆகும். சேம் ஒரே டிரெக்ஷனில் தான் போகும். அதையும் பார்த்துக்குங்க. ரெண்டுமே செல்லிங் சைடு தான் போகும். ஓகேலாம், நம்ம வந்து ரெண்டுத்துக்கும் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் சொல்லிட்டோம். வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கங்க. நல்ல ஒரு என்ட்ரிஸ் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ட்ரேட் ரெண்டுலேயுமே ஆக்டிவேட் ஆகிருச்சுன்னு நினைக்கிறேன். யூஎஸ்டிஜேபியில் ஆல்ரெடி ட்ரேடு வந்து ஆக்டிவேட் ஆகிருச்சு. ஜிபிபிஜேபி மட்டும் இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. அதையும் பார்த்துக்குங்க. நமக்கு வந்து அந்த சொல்லியிருக்க அந்த மைனர் சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணலாம், செல்லிங் வந்து போயிடலாம். ஓகேலாம், ஆனால் நான் வந்து முன்னாடியே என்ட்ரிஸ் எடுத்துட்டேன். நான் எடுத்த ரிஜெக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துலேயே நான் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டேன். ஓகேங்களா, இந்த இடத்துலேயே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு கேண்டில் அந்த ரெட் கலர் கேண்டில் விட்டு செகண்ட் கேண்டிலே நம்ம அங்கேயே ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நான் ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். அந்த ஸ்டாப் லாஸ் வந்து அப்படியே தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய டார்கெட் இந்த ரேஞ்சஸ் வரையும் மார்க்கெட் வரணும் அப்படின்னு வரும். ஸோ நான் அதை வந்து கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு முன்னாடியே நீங்கள் சப்போஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் சப்போஸ் இந்த இடத்துட்ட இங்கே இருக்க அந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணிட்டு எடுக்கிறது நல்லதாக இருக்கும். வாட்ச் ஸ்டார்ட் பண்ணிக்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.